காலை சின்ன ஊர் 3 பசங்க ஆதி, ராமு, ஜெய் பள்ளிக்கு போக ரெடியா இருக்காங்க. வழியில ஒரு பழைய கட்டடம் பக்கத்துல போயிருக்கும்போது ராமு சொல்றான், இங்கதான் சொல்றாங்க டீச்சர் மாயஞ்சார்னு. அப்போ பசங்க சிரிச்சுக்கிட்டு போறாங்க. ஸ்கூலு வந்தாச்சு. புதிய ஹெட்மாஸ்டர் வந்திருக்கா. பெயர் முருகேசன் சார். சீரியஸா பேசாம பார்வையாலேயே பசங்க பயப்படுறாங்க. அவர் சொல்றார், இப்போ இருந்து டிசிப்ளின் முக்கியம். எவன் லேட்டாவான் அவனுக்கு தண்டனை. மாலை பசங்க ஸ்கூல்ல இருந்து கிளம்பல. காரணம், ஒரு கிளாஸ் பக்கத்துல அதிர்ச்சியான சத்தம் கேட்குது. கதவு பூட்டியிருக்கு. ஆதி மெதுவா கதவை திறக்கிறான். உள்ளே ஒரு பழைய பிளாக் போர்டு. அதுல எழுதப்பட்டிருக்குது, டோன்ட் ஓபன் தி பேஸ்மெண்ட். அடுத்த நாள் லஞ்ச் பிரேக்ல ஜெய் சொல்றான், பேஸ்மெண்ட் இருக்கேன்னு தெரியுமா? நம்ம போய் பார்ப்போமா? மூவரும் ஒத்துக்கறாங்க. ஸ்கூல் பின்புறம் ஒரு பழைய கதவு, அதுக்கு பின்புறம் மண்ணால மூடப்பட்ட ஒரு சதுரம். அதை தள்ளி திறக்கறாங்க. கீழே ஸ்டெப்ஸ். பேஸ்மெண்ட்ல இறங்கும்போது டார்ச் லைட் மாறி மாறி ஒளிருது. கீழே ஒரு பழைய கேஸ் ரூம் மாதிரி. அங்கே பழைய பாட்டிமா டீச்சரின் புகைப்படம். அதுல எழுதப்பட்டிருக்குது, ஷீ நெவர் லெஃப்ட். அந்த நேரம் ஜெய் பின்னால ஒரு குரல் கேக்குது, என் ஸ்கூல்ல யாரு வந்தா? ஒலி ஆஃப். முழுக்க இருட்டு. ஒரு நிழல் அங்க வந்திருக்கு. ஆதி ஓடுறான். ராமு கத்துறான். அந்த நிழல் டீச்சரின் பே. அவளுக்கு கோபம். என்றால் பசங்க அவளுடைய பெயரை அழிச்சுட்டாங்க கோர்ட்ல. அவள் சொல்றா, நான் இன்னும் கற்றுக் கொடுக்கேன் எப்போதும். ஹெட்மாஸ்டர் முருகேசன் சார் வண்டியுடன் வருறார். அவள் சொல்றார், அவள்தான் என் அம்மா. கிளைமேக்ஸ். அந்த பேய் பசங்க மூவரையும் சுட்டி மாயை செய்யுது. சுவர் எழுதுதுகள் உயிர் பெறுது. டெஸ்க் தானா நகருது. ஆதி சிரிச்சு சொல்லுறான், மிஸ், நாங்க சண்டையில்லாம இருக்கோம், நீங்க போங்க. அவளோ அமைதியாகிறாள். அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த ஒரு பழைய புத்தகம் வெளிச்சம் கொடுத்து மூடருது. எண்டிங். அடுத்த நாள் ஸ்கூல் நார்மலா நடக்குது. ஆனா போர்ட்ல ஒரு வரி எழுதப்பட்டிருக்கு, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், மிஸ் மாதவி. பசங்க ஒருவரையொருவர் பார்த்து அமைதியா சிரிக்கிறாங்க. பெல் அடிக்குது. கதை முடிஞ்சது.